சோழர் வம்சத்துல ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கும்போது ராஜேந்திர சோழனுக்கு அந்த வம்சத்துல அரச பொறுப்பை கொடுத்துட்டு போனார். ஸோ அப்படி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சப்ஜெக்டை எடுத்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு இளம் வயசுலேயே அவ்வளோ பெரிய சோழ நிர்வாகத்தை ஆட்சி செய்யறதுக்கான வழிமுறைகளை பற்றியும் அந்த இராணுவத்தை பற்றியும் பல விஷயங்களை அவர் இளம் வயசாக இருக்கும்போதே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்ததை நினைச்சு கண்டிப்பாக அவர் பொறுப்பெடுக்கிறதுக்கான தகுதியானவருங்கிறத நம்பி அவர்கிட்ட அந்த நிர்வாகங்கள்லாம் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய தலைமுறைகளுக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஏன்னா அந்த ஹிடன் பார்ட்டு தான் அந்த பிஸ்னஸில் முக்கியமான பகுதியாக இருக்கும். ஸோ அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களால உங்கள் பிஸ்னஸை எவால்வ் பண்ணுறதுக்கு தக்கன அவங்க முன்னேறி வர முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பசங்க பிஸ்னஸில் பொறுப்பெடுக்கக்கூடாது, இந்த பிஸ்னஸில் நம்ம படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு பிஸ்னஸில் வந்து ஸ்கிப் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இதனால நாளைக்கு அவங்களுடைய மறைவுக்கு பின்னையோ இல்லாட்டினா அவங்களுடைய முதிர்ச்சிக்கு பின்னையோ அந்த பிஸ்னஸை அவங்கள ஏற்கனவே இருந்தவங்க எவால்வ் பண்ணி கொண்டு போனதை விட சூப்பராகவோ இல்லாட்டினா அதே மாதிரியாக கூட அவங்களால டெவலப் பண்ணி கொண்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் தலைமுறைகளுக்கு அது கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பயர் ஆகும்போது உங்கள் பிஸ்னஸும் எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, உங்கள் பிஸ்னஸ் எவால்வ் ஆகணும்.